ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹோம் மினிஸ்டர். முதல்ல இன்றைக்கி ஒரு சூப்பரான நாள் அப்படின்னா இன்றைக்கி அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மக்கள் ரொம்ப அழகாக சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நம்ம எபிசோடும் கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஹோம் மினிஸ்டரில் இதுக்காகவே நம்ம பிரத்யேகமாக ஒரு வீட்டை ரெடி பண்ணியிருக்கோம். நமக்காக அவங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டே அவங்க வீட்டில் தான் நம்ம விளையாட போகிறோம். ஸோ இந்த எபிசோடு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி கலகலப்பாக இருக்கும், எத்தனை குட்டீஸ் வெயிட் பண்ணுறாங்க, எத்தனை ஆன்டிஸ் வெயிட் பண்ணுறாங்க, என்னென்ன கேம் ஷோ நடத்த போகிறோம், இன்றைக்கி எப்படி ஸ்பெஷலாக அந்த எபிசோடு அமைய போகுதுன்னு அந்த வீட்டில் போய் பார்ப்போம். இது ஹோம் மினிஸ்டர். ஓகே, வெல்கம் டு ஹோம் மினிஸ்டர். ஓகே, இன்னைக்கு எபிசோடு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், கிறிஸ்மஸ். ஸோ இங்கே எல்லாருமே நமக்காக ரொம்ப சூப்பராக கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. இன்றைக்கி எபிசோடு ரொம்ப நல்லாவே போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கூட விளையாட போகிற இந்த 2 ஃபேமிலி இவங்களை பற்றி நம்ம இன்ட்ரோ கொடுத்துக்குவோம். முதல்ல உங்கள் பேர் சொல்லுங்கள். ராணி. ராணி ஏரியாவுக்கு ராணியா, வீட்டுக்கு ராணியா, நாட்டுக்கு ராணியா? எங்கள் வீட்டுக்கு தான் ராணி. உங்கள் வீட்டுக்கு ராணி. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? ஒரு பிரைவேட் கம்பெனியில் கிண்டியில் வேலை செய்கிறாரு. குழந்தைங்க 2 பசங்க இருக்கு. யார் யாரு? ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு. இங்க இருக்காங்களா? ஆமா, இங்க இருக்காங்க. இங்க இது என் பையன், அது என் பொண்ணு. இன்னைக்கு நீங்க விளையாட போறீங்க. இந்த ஷோ பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்திருக்கு. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோடு நீங்க. ஸோ அதனால உங்களுக்கு கேமும் ஸ்பெஷலா இருக்கும், எபிசோடே ஸ்பெஷலா இருக்க போகுது. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சு ஹோம் மினிஸ்டர் பட்டத்தை வாங்கிருந்தீங்க. ஆல்ரெடி உங்க பேர் ராணி. உண்மையிலே இந்த வீட்டுக்கு ராணி ஆயிருவீங்களா? நிச்சயமா பாக்கலாம். இவங்க தானே உங்களோட விளையாட போறது. மேடம் உங்க பேரு? டெய்ஸி. டெய்ஸி என்ன படிக்கிறீங்களா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஜெனரலா கேக்குறதா? படிச்சு முடிச்சிட்டீங்க? திருமணம் ஆயிடுச்சு. சார் என்ன பண்றாங்க? கடை வச்சிருக்காங்க. கடையில அக்கௌண்ட்லாம் கொடுப்பாரா? கொடுப்பாரு. நல்ல அக்கௌண்ட் கொடுப்பாரு. யார் யாருக்கு அக்கௌண்ட் கொடுப்பாரு? தெரிஞ்சவங்க மட்டும். தெரியாதவங்க சார் ஒரு 10 நிமிஷத்துல பைசா கொடுத்துரு சார் அப்படி சொன்னா கேட்பாரா? இல்ல பின்னாடி திறந்துட்டு வந்துருவாரா? கொடுக்க மாட்டோம். என்ன கடை வச்சிருக்காரு? கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். கூல் ட்ரிங்க்ஸ். ஓகே. இந்த ஏரியால ஃபுல்லா உங்க வீட்டுக்காரர் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்களா? எல்லாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர். டெய்லி ஒழுங்கா கடைக்கு போயிடுவாரா இல்ல ஏதாவது லீவ் போடுவாரா? போட மாட்டார். கடை தான் ஃபர்ஸ்ட், நீங்க செகண்ட் தான். இப்ப சரி, ஓகே. இன்னைக்கு விளையாட போற கேம் பயங்கரமா இருக்கு போது. விளையாண்டு ஜெயிச்சிருவீங்களா? சரி, இவங்க என்னோட ஃப்ரெண்ட். உங்க பேரு? திரைசா. திரைசா. பட் ஷோக்கு நைஸா வந்திருப்பீங்களோ? யாருக்கு தெரியாம? டெய்ஸி கூப்பிட்டு நான் வந்தேன். டெய்ஸி கூப்பிட்டதுனால. சார் என் பேர் ஐவின். டெய்ஸி கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். இந்த ஏரியால டெய்ஸி ஃபுல்லா ராணிங்க. இந்த ஏரியாக்கு ராணி அவங்க. பாருங்க. உங்களுக்கு அவங்க? என் பேர் ஜோஸ்பின். டெய்ஸி கூப்பிட்டாரு. இந்த பங்க சேர்ந்தவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க? அந்த கவுதுக்கோ ஃபங்க்ஷன். இவங்க பாரதி. ஈ காட்டு. ரொம்ப விட்டா மைக்கே உள்ள போயிரும் போலயே. அவ்வளவு கேப் இருக்கு. சிமெண்ட் வச்சு தான் பூசணும் போலயே. என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த பஸ் ஸ்டாண்டு? குமாரபாளையம் பஸ் ஸ்டாண்டா இல்ல ஈரோடு பஸ் ஸ்டாண்டா? ஓ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? வெரி குட். அவங்க? என் பேர் டெபோரா. என்னடா? டெபோரா. டெபோரா. என்ன படிக்கிறீங்க? 6th. 6th. நல்லா படிப்பீங்களா? ஓகே, அங்க கொண்டாங்க. எல்லாம் பாருங்க கிறிஸ்துமஸ்னு குல்லாவை போட்டுக்கிட்டு. உங்க பேரு? குணஸ்ரீயா. குணஸ்ரீயா. காலையிலே போட்ட லிப்ஸ்டிக்கா? இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். இப்பதான் போட்டாங்களா? ஈவினிங் போட்டாங்க. என்ன படிக்கிறீங்க? 2nd ஸ்டாண்டர்ட். அவங்க?
என் பேர் நந்தினி. என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்டா? காஸ்டியூம்லாம் யார் வாங்கி கொடுத்தா? அம்மா. ஓகே. நீங்க உங்க பேரு? ஸ்டெஃபி. ஸ்டெஃபி. கிராப்பா? இல்ல வெறும் ஸ்டெஃபி. என்ன படிக்கிறீங்களா? 9 படிக்கிறேன். 9th. இங்க ஸ்கூல் பக்கத்துலவா? ஆமா. இவங்க பேர் சுதர்ஷனா. 5th படிக்கிறேன். நீங்க? சர்வல்? ஜாய் ஆண்டனி. ஜாய் ஆண்டனியா? சரி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறாங்களே, அப்படியா? ஏரியாக்குள்ள தங்கை. தங்கையா? தங்கைக்கு ஒரு கீதம். இது உங்க கீதமா? கீதம் அவங்க தங்கை. நீங்க அக்கா? ஓன் சிஸ்டரா இல்ல வெங்கட் சிஸ்டரா? ஓன் சிஸ்டர். எப்படி இன்னைக்கு இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா பட்டுப்படுது அவங்க தட்டிட்டு போயிருவாங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு. அவங்க ஜெயிச்சிட்டா கொடுத்துருவீங்க. பட் விளையாட ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பரான ஒரு கேம் ஷோ ஸ்டார்ட் பண்ண போறோம். இவங்களுக்குள்ள வந்து கொஸ்டின் ரவுண்ட், அடுத்து ஃபர்தரா கிளைமேக்ஸ்ல ஒரு கேம் ஷோ எல்லாம் இருக்க போது. ஃபைனல்ல யாரு ஹோம் மினிஸ்டர் அந்த பட்டத்தை வாங்க போறேன்னு பார்ப்போம். அக்காட்ட கேட்கலாமா தங்கச்சிட்டு கேட்கலாமா? கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். ஸ்கூல்ல எல்லாம் மாத்தியார் கேட்கிற கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம். இல்ல தப்பா பதில் சொல்லுவீங்களா? பண்ணிருக்கோம், ஆன்சர்லாம் நீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? தப்பா பண்ணுவேன். கரெக்டா தப்பா பண்ணுவீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எத்தனை வருஷம்? அதனால பேப்பர்ஸ் எதுவும் வைக்கல. என்ன குரூப் எடுத்தீங்க? சயின்ஸ் குரூப். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன். பிகாமா முடிச்சிருக்கீங்களா? என்னங்க பிகாம் முடிச்சுட்டு கூடி காமா இருக்கீங்க? சரி, இல்ல ஸ்கூல்ல வாத்தியார் கேட்கும் போதெல்லாம் கொஸ்டின் பண்ணாமல இருந்திருக்கீங்களா? இருந்திருப்பீங்க கண்டிப்பா. இப்ப உங்க வீட்டுல வந்து மோகன் வந்து நடிகர் மோகன் இருக்காருல்ல, அவர் உங்க வீட்டுல கேக் கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி கேட்டிருப்பாரு? கேக் இருக்கான்னு கேட்டு. நீங்க சொல்லுங்க. கேக் இருக்காதான் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்க மாட்டாரு. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஓகே, கேமுக்கு போலாமா? தங்கைக்கா இல்ல கீதத்துக்கா? சரி, உங்களுக்கான கேள்வி ரெண்டு பேருமே கேக்குறேன். கேட்கிற கேள்வி யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரியுதோ அவங்க கை தூக்கணும். ஆமா, கை தூக்கலைன்னா இதுல 3 அடி அடிப்பேன். மத்த யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக ஒரு பாடலில் நடித்துள்ளார். அந்த படத்தின் பெயர் என்ன? கை தூக்கணும். படத்தின் பெயர் என்ன? 2 பேர் தானவா? அன்புள்ள ரஜினிகாந்த். நான் வந்து யார் கை தூக்கணும்னு சொல்லியிருக்கேன். கை தூக்குனா அப்படி தூக்கிட்டு நிக்கணும். உங்க வாட்டு சளிட்டு போட்டு கீழே வைக்க கூடாது. இப்ப கொஸ்டின் மாத்த போறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு படத்துல இதே மாதிரி வந்து கிறிஸ்துமஸ் தாத்தாவா ஒரு பாட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த படத்தின் பெயர் என்ன? கை தூக்குங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் பாட்டு வேணா பாடுறேன், படத்தோட பேர் சொல்றீங்களா? இல்ல அந்த பாட்டே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது. கிங்கினி சின்ன காஞ்சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தேன் மேடை. இல்லையே, இந்த கட்டம் தான் போடு. கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வெள்ள, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வெள்ள. பப்புன்னு கிடையாது, கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் தான். தெரியல. அப்ப 2 பேத்துக்குமே மைனஸ். ஓகே, 2 பேரும் ஒவ்வொரு அடி வாங்கிருங்க. என்ன விளையாடுறான் கை நிட்டுங்க. அதாவது கேட்ட கொஸ்டினுக்கு அதாவது அப்படின்னா நீங்க கேட்டுங்க. அது என்ன 2 கை நீட்டுங்க. கையை தூக்குனா அது கரெக்டா ஆன்சர் பண்ணணும்னு பல தடவை சொல்லியிருக்கனா இல்லையா? கையை நான் செட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏத்த மாதிரி. ஏன் சொல்லல? செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் 2 அடி அடிப்பேன். அப்படி ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் போயிட்டே இருக்கும். சினிமா கேட்கல, என்னை பத்தி தான் கேட்க போறேன். ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மர். ஹாலிவுட் ஆர்டிஸ்ட். இவர் வருவாரான்னு ஒவ்வொரு டைரக்டர் எதிர்பார்க்கறாங்க. இல்ல, ரோபோ சங்கர். நான் தான். நான் நடிச்ச படத்துல நீங்க பார்த்த படம் எது? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கேட்டீங்க பாருங்கம்மா ஒரு கேள்வி. வெரி குட். இப்பதான் எனக்கு குள்ளு இருக்கு. நான் நடிச்ச படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? என் படம் பேர் சொல்லுங்க, வேணா சொல்றேன். படம் பேர் சொன்னாப்ப உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொல்லிடுறீங்களா? அது மட்டும் தெரியல. ஒரு 4 சாய்ஸ் கொடுக்குறேன், அதுல எது உங்களுக்கு பிடிச்ச படம்? ஃபர்ஸ்ட் வந்து ரவுத்ரம், தீபாவளி, சென்னை காதல், மதுரை வீரன், ஜூட். ஏன் முக்குறீங்க?
இதுல எல்லாம் ஒன்னு அடிச்சிருக்கேங்க. தெரியாது. 2 பேத்துக்கு நீட்டுங்க, கையை நீட்டுங்க, பட்டக்கு நீட்டிருக்க, கையை நீட்டுங்க. என்ன ஒரு உள்ளத்தனம் பண்ணி தெரியுங்க. நீங்கள் உருவாக்கியுள்ள கிறிஸ்துமஸ் குடிலில் எத்தனை கிரேப்ஸ் பஞ்ச் உள்ளது? பின்னாடி என்ன பாக்குறீங்க? 5. தவறு. நீங்க 6. 2 பேருமே தவறு. 4 தான். கை காட்டுங்க. 3 அடியை வாங்கிருங்க, பட்டக்கு வாங்கிங்க. ஒண்ணு மறைஞ்சுதான் எனக்கு தெரியும், நான் என்ன தான் சொல்லுவேன். குடிலில் உள்ள குருவி எத்தனை? அது தெரியாது. ஐயோ. 1 2 மனசுக்குள்ள எண்ணிக்கணும். 7. வெரி குட். 8. வெரி குட். 2 பேருமே தப்பு. 5. எப்படி 2 பேர் சேர்ந்த வாக்குல ஆளுக்கு உங்க சௌரியத்தை சொல்லி கையை நீட்டுருங்க. நீட்டுங்க. 4 அடி வாங்கிட்டு பாருங்க. 4. 6 தெரியுது. இல்ல நான் என்னும்போது 4 தான் இருந்துச்சு. காட்டுங்க. 1 2 3 4. உங்கள் வீட்டில் உள்ள கடவுள் அந்த போட்டோ ஃப்ரேம் எத்தனை இருக்கு? கடவுளுடைய போட்டோ ஃப்ரேம் எத்தனை இருக்கு? ஏய் இதடா. போட்டோஸ் நிறைய இருக்கு. ஆனா மெயினா நாங்க எண்ணிட்டோம். இந்த வீட்டுல தானே இருக்கீங்க நீங்க? எங்க வீடு இது இல்லல்ல. உங்க வீட்டு நீங்க இப்ப வந்து உங்க ரெகுலர் வர்றீங்க போறீங்கல்ல. 2 பேத்துக்கு தான் கொஸ்டின். 4. சார் அது எப்படி சார் அப்படி விலை சொடக்கு போடுற மாதிரி இப்படி 4 காட்டுறீங்க? அடி உங்களுக்கு தான் அப்புறம் அடுத்து விடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? 5 இருக்குன்னு ஓட்டப்பள்ளி முருகாயி நீங்க 4 சொல்லிட்டீங்க. நீங்க 5. 2மே தப்பு. 6. வாங்க 5 அடி. 1 2 3 4 5 நீட்டுங்க. 1 2 3 4 5. லாஸ்ட் கொஸ்டின். உங்கள் வீட்டில் உள்ள சாண்டா கிளாஸ் எத்தனை? என்னங்க அப்படி தடவுறீங்க? சொல்லிக் கொடுங்க. இங்க வச்சியா ராணி? அவங்க வக்கீல கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களோட சேர்த்து 7. எங்க சாண்டா கிளாஸ்னா 1 தான். வெரி குட். இவங்க தான் கரெக்டான ஆன்சர் பண்ணாங்க. எல்லாம் சேர்த்துட்டாங்களா? எல்லாமே சேர்த்துலாம். ஏன் இப்படி தப்பா சொன்னீங்க? நீங்க முதல்ல 5 6 அடி வாங்கிக்கிங்க. கையை செவந்து வச்சுங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. வேற இங்க அடிக்கவா? இங்க அடிச்சுக்கவா? 1 2 3 4 5 6. கரெக்டா சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா தான் உங்களை அடிக்கணும். முதல்ல ஏன் பாதி கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணீங்க? பாதி கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் தப்பு தான். ஒரு கொஸ்டின் கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க ஏன் எல்லா கொஸ்டினுமே தப்பா சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க எப்படி ஆன்சர் கரெக்ட்டா சொல்லியும் நீங்க அது உங்க தப்பு தானே. வெயிட் பண்ணணும். சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லி நிப்பாங்கல்ல கிளாஸ்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணணும். படக்குன்னு தூக்கி இறக்கிட்டீங்க போச்சு. நிறைய என்னென்ன பழங்கள்லாம் சாப்பிடுவீங்க? பழப்பழம் சாப்பிடுவோம், அன்னாசி பழம் சாப்பிடுவோம். அப்படியே அப்படியே. நீங்க மேடம்? நான் ஆரஞ்சு, ஆப்பிள். இல்ல ஆனா அன்னாசி பழம் எல்லாமே சாப்பிடுவேன். ஆப்பிள் ஒண்ணு 10 லட்சம் ரூபாயா? 10 லட்சம் ரூபாய் பாருங்க. பணக்காரங்க சாப்பிடுறதா? பலாப்பழம் ரொம்ப 7. 10 ரூபாய் தான். பலாப்பழம் 7 அப்படி சாப்பிடுவாங்க. சரி, இப்ப தேர்ட் ரவுண்ட் அப்படின்னா இது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது? பிளம்ஸ் இல்ல, செரி பழம். அதே மாதிரி இது பாத்துருக்கீங்களா? இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அடுத்தாலையும் குத்தலாம் சில நேரம். அதாவது பல்லுல நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்டோம்னா சில பேர்லாம் சண்டை விடுவாங்க பாத்துருக்கீங்களா? அதோட குத்தி எடுத்துக்கிட்டு இருப்பேன். இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இத வந்து இந்த பழத்துல குத்தி அப்படி போடணும். 1 நிமிஷம் டைம் கொடுப்பேன் ஒரு ஆளுக்கும். எத்தனை பழம் போட போறீங்க? பட் இத கையில நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, வாயை யூஸ் பண்ணணும். வாயில் அப்படி கவ்விக்கிட்டு பழத்தை குத்தி எடுத்து கையில எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் பழத்தை குத்தி எடுத்து கையில எடுத்து போடணும். சோ ஒரு நிமிஷம் ஆமா எடுத்து அப்புறம் கையில எடுத்து நீங்க போட்டுக்கலாம். பட் குத்தும் போது வாயில தான் குத்தணும். எத்தனை 1 நிமிஷத்துல எத்தனை பழம் எடுக்கிறீங்க, இதான் உங்களுக்கு டார்கெட். இதுதான் உங்களுடைய ஹோம் மினிஸ்டர் பட்டத்தை நிர்ணயிக்க போகுது. ஓகேவா? போலாமா கேமுக்கு? ஃபர்ஸ்ட் யார்? நீங்களா? ராணி மகாராணி. ஓகே, ரெடியா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கை யூஸ் பண்ணா. வெரி குட். பாருங்க என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. அதான் இழுத்து பழத்துல வச்சு கொடுத்துங்க.
அமுக்குங்கன்ற. வெரி குட். கமான் கமான். வாயில எடுத்து தின்றாதீங்க அப்படியே. பாருங்க எவ்வளவு ஒரு போராட்டம் பாருங்க. நீங்கள பின்னாடி வாங்க. கை தட்டுக்கலாம். இந்த குழந்தை போராடுறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஆகா டைம் இஸ் ஓவர். சூப்பர். 4 பழம் எடுத்திருக்கீங்க. எப்படி உங்களால முடிஞ்சது? வலிக்கிட்டு போயிட்டே இருக்காது அப்படியே. வலிக்கிட்டு போயிட்டே இருக்கா? எங்க போகுது அப்படி வலிக்கிட்டு? சென்டர்ல குத்துனீங்கன்னா ஏதாவது ஒண்ணு வந்துடும். ஏன் மிஸ் பண்ணிட்டீங்க? பட் அவங்க 4 எடுத்துருவாங்களா 5 எடுத்துருவாங்களா தெரியல, பாக்கலாம். என்ன சார் எத்தனை எடுப்பாங்க? 10 எடுப்பாங்க. அப்படியா? கண்டிப்பா. என்ன உங்க மேல அவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் வச்சிருக்கீங்க? இந்த ஊருக்கே ராணிங்க, தெருக்கே ராணி, பீச்சுக்கும் ராணி. பாத்தியா? சைலண்டா. ஆமா. பட் பாக்குறதுக்கு சைலண்ட், பட் பயங்கரமான வாய். பார்க்கலாம் இவங்க எப்படி விளையாட போறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கை தட்டலாம். பார்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே கத்திர போறாங்க. என்னங்க எந்த குத்து குத்துறீங்க? 1 2 பத்தியா தாங்க போடு. கமால் முடியும். அதான் கரெக்டா ஒரு ஓட்டம் இருக்கு பாருங்க. அந்த ஹோல் இருக்கு பாருங்க. 3 15 செகண்ட் தான், சீக்கிரம். 4 1 அது வராது கணக்குல. ஓ டைம் இஸ் ஓவர். சூப்பர். உங்களுக்கு நெஞ்சு படக்குனதுல எப்படி 5 எடுத்தீங்க மேடம்? வழுக்குது, சரியான வழுக்குது. நீங்க தான் மொட்டி போட்டு ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்களே முதல்ல. தெளிவா கொஞ்சம் பிச்சை வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போடுது. ஈஸியா இருக்கும். பட் சூப்பரா விளையாண்டீங்க. ரொம்ப அழகு. ஏன் நீங்க பாருங்க அவங்க எவ்வளவு தெளிவா மொட்டி எல்லாம் போட்டு விளையாண்டாங்க. நீங்க ஏன் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல செகண்ட் உஷார் ஆயிட்டாங்க. பாத்தீங்களா? இதுக்கிட்ட எப்பயுமே செகண்ட் தேர்ட் விளையாடணும். முதல் ஆள் எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு. ஓகே, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. இன்னைக்கு எபிசோடுல ரொம்ப அழகா விளையாண்டு இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தை வெல்ல போறது நீங்க தான். நீங்க செகண்ட். இவங்களுக்கான ஒரு அழகான சூப்பரான ஸ்பெஷல் கிஃப்ட். ரொம்ப சூப்பரா விளையாண்டு இன்னைக்கு கிறிஸ்துமஸ், அதுவுமா ரொம்ப அழகா கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறதான கிறிஸ்துமஸ் பழம் மாதிரி ஒரு கேம் வச்சு உங்களுக்கு அதை ரொம்ப அழகா விளையாண்டு இன்னைக்கு எபிசோடுல, இந்த ஸ்பெஷல் எபிசோடுல இன்னைக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் பட்டத்தை நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அழகான சூப்பரான ஒரு கிஃப்ட் அப்படி தலையில சொல்லுங்க. வாவ், கைதட்டுகள்லாம். அழகான பட்டு புடவை கொடுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. கிறிஸ்துமஸ் அதுவுமா? கிறிஸ்துமஸ் அதுவும் ஒரு gift. கிஃப்ட் உங்க வீட்டுக்காரர் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரா கிறிஸ்துமஸ் அதுவுமா? அந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? இது வம்பளே சொல்றா. இல்ல இல்ல அவர் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் பட் சாரி, இப்போ பெண்களுக்கு சாரி ரொம்ப பிடிக்குது. அவரும் saree தான் எடுப்பாரு. சாரி தான் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு பட்டு saree தான் ரொம்ப பிடிக்கும். பைத்தியம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அதே மாதிரி இன்னைக்கு ரன்னர் அப் நீங்க. உங்களுக்கு டே குட்டி பையல அப்படி மாட்டி விடலாம். அம்மாக்கு மாட்டு. வெரி குட். அம்மாக்கு இந்த கிஃப்ட் கொடு. சூப்பர். ஓகே, இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இந்த கேம் ஷோ பாத்தீங்க, என்ஜாய் பண்ணீங்க. அதை விட இன்னொரு முக்கியம், அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த எபிசோடு சந்தோஷமா பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு சூப்பரான கேம் ஷோ விளையாட போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோபோ சங்கர். இது ஹோம்